ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயனார் துணை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, அயனார் துணை சீரியலில் இன்னும் வரக்கூடிய காலங்களோட ப்ரொமோ ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். அதாவது இன்னும் வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேரனுக்கா வேண்டி என்ன பண்ணுறாங்கன்னா ரூம்லாம் நம்ம நிலா, பாண்டி, பல்லவன் எல்லாருமே சேர்ந்து ரெடி பண்ணுறாங்க. ஆமாம், அவரோட நம்ம சந்தா வீட்டில் வாழ போகிறாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி நல்லா ரூமை ஃபுல்லாக நல்லா ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி எல்லாமே நல்லா புது கட்டில் இந்த மாதிரிலாம் வாங்கி, பெட்டு இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டு நம்ம நிலா எல்லாருமே நல்லா ரெடி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சேரன் பார்த்துட்டு, என்னடா 10 நிமிஷம் தான் டைம் கேட்டிங்க, இவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேரன் எல்லாத்தையுமே பாராட்டுறாரு. நிலா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கல்யாணம் நடக்க போகுது, ஆனால் நடுவில் ஏதாவது கண்டிப்பாக சிக்கல், ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டிப்பாக வரதான் போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சரி ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் பல்லவனும் சேர்ந்து இவருக்கு மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முன்னாடியே இந்த ஃபேஷியல் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரியே வீட்டுக்கு நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. எப்படின்னா வீட்டுக்கு வெளியே சீரியல் போடுறது, பந்தல் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. விடிஞ்சால் கல்யாணம் அந்த இதுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் நம்ம சேரனை பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னா கார்த்தியா நல்லவங்க தான், சேரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நினச்சாங்க. அவங்கள நம்ம சேரன் கூப்பிட்ருப்பாரு கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக கார்த்தியாவும் கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன ட்விஸ்ட்டு நடக்கும் அப்படின்னா நடேசன் கடைசி நேரத்தில் தான் அந்த செயினை கொண்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படின்னா நடேசன் கடைசியாக அந்த செயினை எடுத்துகிட்டு கொடுப்பாரு, அப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி தான் காட்ட போகிறாங்க. அப்படி இல்லைன்னா சந்தாவோட சொந்தக்காரவங்க, அதாவது இந்த மாமா பையன் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க திடீர்னு கடைசி நேரத்தில் கல்யாணத்தை நிப்பாட்ட வந்தாலும் வரலாம். அதுக்காக வேண்டி தான் இப்போ சீக்கிரமாக சந்தாக்கோ சேரனுக்கு கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனால் நம்ம வானதி மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது சேரனுக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா அடுத்து நமக்கும் பாண்டிக்கும் தான் கல்யாணம், எப்படியாவது உங்கள் வேகமாக கல்யாணம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வானதி ஒரு பக்கம் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. கல்யாண வேலைகளும் விறுவிறுப்பாக தான் நடந்துகிட்ருக்கு. ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு 2 பேர் நம்ம சந்தா சேரன் 2 பேருமே டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், அதாவது வேட்டி சட்டை அப்புறம் கோட் சூட்டு அந்த மாதிரி போட்டு ஒரு இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறாங்க. 2 பேருமே பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அதை பார்த்து நம்ம நிலா, சோழன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. கூட்டு குடும்பத்தில் ஒரு கல்யாணம்னாலே அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி ட்விஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ப்ரோமோ ப்ரெடிக்ஷனோட பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.